இங்க ஒரு கொலைக்காரன் மார்க்கெட்ல காய்கறிலாம் வாங்கிட்டு போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு லேடி போலீஸ் அவனுக்கே தெரியாம கீழ எதையோ தேடுற மாதிரி அவன ஃபாலோ பண்றாங்க. அவங்க அவன பார்த்துட்டு அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அவங்க டீம் ஆளுங்ககிட்ட சொல்றதுக்காக காதுல கைய வச்சுட்டு சொல்றாங்க. அப்ப அவங்கள தாண்டி போன அந்த கொலைக்காரன் அவங்க காதுல கைய வைக்கிறத பார்த்துடுறான். அதனால அவனுக்கு அவங்க மேல லைட்டா டவுட் வந்துடுது. அப்ப கூட அவன் அத பெருசா எடுத்துக்காம நேரா அங்கிருந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறான். அதுல ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸ் இருக்குது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் அதுக்குள்ள போயிட்டு அவன் எந்த ஃப்ளோர்ல இருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் அவன் லிஃப்ட்ல ஏறும்போது அவன் கூடவே இவங்களும் ஏறுறாங்க. ஆனா அவனுக்கு இவங்க மேல டவுட் இருக்கிறதுனால அவங்க லிஃப்ட்டுக்குள்ளேயே போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியாம அவன் கையில ஒரு கத்தியை ஒளிச்சு வச்சிருக்கான். ஆனா அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளேயே அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க கையை விட்டுறாங்க. யாரோ அதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ஜாக்கி சான். அவரும் இவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் தான். ஒரு உள்ள வந்து அந்த பொண்ணுடைய அப்பா மாதிரி நடிச்சு அந்த கொலைக்காரன் பார்க்காத நேரமா அவ காதுல இருக்கிற அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை உருவிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் இப்பதான் அந்த பொண்ணுடைய காதை பார்க்கறான். அப்ப அவளுடைய காது காலியா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்பா பொண்ணுன்னு நம்பிடலாம். ஆனா இன்னும் அந்த கொலைக்காரன் அவன் எந்த ஃப்ளோருக்கு போக போறானோ அந்த ஃப்ளோருடைய பட்டனை பிரஸ் பண்ணவே இல்ல. இவங்க நம்மளும் பிரஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு ஃப்ளோருடைய பட்டனை பிரஸ் பண்ணிடுறாங்க. இப்போ லிஃப்ட்டும் மேல போய்கிட்டு இருக்கு. அந்த கேப்ல நம்ம ஜாக்கி என்ன பண்றாருன்னா, அவன் எந்த ஃப்ளோருக்கு போறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கேமரா பொருத்தப்பட்ட ஆப்பிள் எடுத்து கடிச்சிட்டு, இது நல்லாவே இல்ல, என்னடா ஆப்பிள் இதுன்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே கீழே துப்பிடுறாரு. அப்புறம் பார்த்தா அந்த கீழே துப்புன பார்ட்ல தான் ஒரு குட்டி கேமரா இருக்குது. அது வழியா அந்த லிஃப்ட்டுக்குள்ள நடக்கிற எல்லாமே இவங்க டீம் ஆளுங்களுக்கு தெளிவா தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எந்த பட்டனை பிரஸ் பண்ணாங்களோ அந்த ஃப்ளோரும் வந்துடுது. வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்ல இருந்து இறங்கி அப்படியே நடந்து போறாங்க. ஆனா இப்பயே அந்த கொலைக்காரனுக்கு இவங்க மேல இருக்கிற டவுட் போகவே இல்ல. அதனால அவன் இவங்க இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தானு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள நுழையிற வரைக்கும் அப்படியே நின்னு பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப அவனை நம்ப வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி என்ன பண்றாருன்னா, அவர் போட்டிருக்கிற கண்ணாடியே கலட்டி அதே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி ஒரு வீட்டுடைய டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கொலைக்காரன் அவன் எந்த ஃப்ளோருக்கு போகணுமோ அந்த பட்டனை பிரஸ் பண்றான். அது எல்லாத்தையுமே அவங்க டீம் ஆளுங்க கேமரா வழியா தெளிவா பாத்துடுறாங்க.